சூப்பரா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி பார்க்கலான்னு ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு இந்த மூவி. எஸ்ஜே சூர்யா ஆக்டட் வெரி வெல். அண்ட் தென் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. சீமான், எஸ்ஜே சூர்யா, பிரதீப் ரங்கநாதன் வேற லெவல். அவரோட நியூ வெர்ஷன் எல்லாமே வெளியே வந்திருக்கு, நல்லா இருக்கு. சீமான் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஃபாதரா வந்து இந்த ஜெனரேஷனுக்கான ஃபாதரா நல்லா இருந்தது. ஆமா, வேற மாதிரி இருக்காரு. அவரோட அந்த ஃபைனல் டான்ஸ் ஒன்று வந்தது இல்லையா, சான்ஸே இல்லை. குழந்தைங்களும் என்ஜாய் பண்றாங்க, ஃபேமிலியோடவும் பார்க்கலாம். எல்லாருக்குமே நல்லா இருக்கு. அண்ட் தென் லவ்க்கு ஒரு மெசேஜும் கொடுத்துருக்காங்க. லேட்டா ரிலீஸ் ஆன மாதிரி எங்கேயுமே தெரியல, போர் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியல. இப்ப எடுத்த ரீசன்ட் மூவி மாதிரி நல்லா கனெக்ட் ஆகுது பீப்புளுக்கு. எனக்கு என்ன தோணுன்னா, கீர்த்தி செட்டி ஒரு ரோல்ல அந்த கௌரியை போட்டுக்கலாமா அப்படின்னு வந்து தோணுது எனக்கு. நல்லா செட் ஆகலன்னு இல்லை ப்ரோ, கீர்த்தியோட கௌரிக்கு நல்லா இருந்துச்சு. ஆமா, யோகி பாபு வந்து நல்லா காமெடி பண்ணிருந்தாரு. நல்லா காமெடி நல்லா பேஸ் கொடுத்துறாங்க, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்தது. விஷுவல்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது ஆப்லாம் நம்ம லாயலாக இருந்து அந்த மாதிரி தான் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், சூப்பராக இருந்தது. வேறு யார் பண்ணியிருந்தாலும் அது கரெக்டாக இருந்திருக்காது. அவர் அந்த பேசுகிற விதம் இருக்கு இல்லையா, அந்த தூய தமிழ் பர்ஃபெக்டான கேஸ்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. அந்த விஷுவல் தான் மேட்ரு, அதுக்கு தான் இவ்வளோ டிலே ஆச்சு. மற்றபடி கான்செப்ட் சின்னது தான், விஷுவல் அது காட்டுறது, அந்த ப்ரொஜெக்ட் பண்ணுறது ரொம்ப ஹையாக இருந்தது. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருந்தது பார்க்க.